அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிக்டாக் உறவுகள் மற்றும் யூடியூப் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நிழல் நேரலை என்ற யூடியூப் சேனல் நீங்கள் சென்று யூடியூப் சேனலிலே நிழல் நேரலை அப்படின்னு சொல்லி டைப் செய்து உங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நிழல் நேரலை யூடியூப் சேனலை, அதுபோல நிழல் எஃப்எம் பேஜினை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டும் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கணும் என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக பிரார்த்தனை செய்து கொண்டும் உங்களோட இணைந்திருக்கிறேன். தற்பொழுது நாட்டிலே இடம்பெறுகின்ற சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதோ என்னென்னு சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னால் என்ன? கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளில் கீழே ஒரு பிரச்சனை சுமூகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது நாட்டிலே. என்னென்னு சொல்றது, சுமூகமாக அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கவலைக்குரிய விடயமாக நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பிரச்சனையிலே முச்சக்கர வண்டி பிரச்சனையும் அதாவது பேருந்து பிரச்சனைகளும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. இதன் விளக்கம் என்னென்னு சொன்னால் சொல்லப்போனால், நான் ஒரு பணத்தினை கொடுத்து ஆட்டோ ஒன்றினை வாங்குகின்றேன். தற்பொழுது ஒரு ஆட்டோனுடைய விலையை கணிக்கும் பொழுது அதிகமான விலை தான் செல்கிறது. முந்தைய காலங்கள் போன்று குறைந்த விலையிலே முச்சக்கர வண்டிகளை பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் ஒரு கடினமான விடயம். அதையும் பெற்றுவிட்டு அந்த ஆட்டோவினை முச்சக்கர வண்டியினை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு கடினப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு சீட்டு கட்டியிருப்பார்கள், அந்த பணத்தினை எவ்வளவு கஷ்டத்து மத்தியிலே சேர்த்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, லீசிங் அடிப்படையிலே அதிகமான அளவு லீசிங் அடிப்படையிலே தான் முச்சக்கர வண்டிகள் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பஸ் கூட, அதாவது பேருந்து கூட அப்படியாகத்தான் இங்கே பெற்றுக்கொள்ளப்படுகிறது அதிகமாக. அதாவது முழுமையான பணத்தினை செலுத்தப்பட்டு எந்த ஒரு வாகனமும் பெறுவது கடினமாகத்தான் இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையிலே அந்த முச்சக்கர வண்டி போன்ற வாகனங்களை பெற்றுவிட்டு அதற்கு சோடினை பொருட்களாக, அதாவது அதை அழகுபடுத்த வேண்டும், வெறுமனே காணப்படுகிறது, அவ்வளவு அழகாக இல்லை. இதுல முக்கியமான விடயம் என்று சொன்னால், அதிகளவாக ஹயருக்கு வருகின்றவர்கள், அதாவது முச்சக்கர வண்டிகளை ஹயருக்கு வருபவர்களாக இருக்கட்டும், அது மாத்திரமல்ல பேருந்துகளை கூட ஹயருக்கு பெற்று செல்பவர்களாக இருக்கட்டும், அவ்வாறானவர்களும் கேட்கின்ற விடயம் என்னென்று சொன்னால், உங்களுடைய பேருந்துக்கு பாட்டு கேட்பதற்குரிய பாக்ஸ் இருக்குதா, அல்லது நல்ல சோடினாக இருக்குதா, உங்களோட சீட் எல்லாம், உங்களோட பேருந்துடைய சீட் எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குதா, சூப்பரா இருக்குதா, நல்ல சொஃப்டா இருக்குதா, ஒரு பக்கம் எத்தனை சீட்டுகள் இருக்கிறது, அடுத்த புறம் எத்தனை சீட்டுகள் இருக்கிறது, எத்தனை பேர் செல்ல முடியும், சொகுசான முறையிலே ஆட்டங்கள் இருக்கிறதா, ஜன்னலோரம் ஆட்டங்கள் இருக்கிறதா, கண்ணாடி ஆடுகின்றதா, இப்படியான விடயங்களை அவதானிப்பார்கள். இது நாட்டில் இடம்பெறுகிற ஒரு இயல்பான விடயமா இருக்கிறது. இப்படி இருக்கையில் அப்ப இந்த பேருந்து உரிமையாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த பேருந்துகளை அழகுபடுத்தத்தான் பார்ப்பார்கள். ஏனென்றால் அதாவது அவர்களுடைய விடயம் ஹயருக்கு செல்லும் பொழுது இவர்கள் அதிகமான பணங்கள் கொஞ்சம் உழைக்கக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அந்த ஹயருக்கு செல்லுகின்ற ரீதியில் வளமையா ஓடுகின்ற ஒரு ரூட்டா இருக்கட்டும், அந்த ரூட்ல ஒரு நாளுக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா வருமானம் பாரதாக இருந்தாலும், ஒரு கயர் புதிதாக வரும் பொழுது என்ன நடக்கும், இன்னும் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா பணம் மேலதிகமாக வரும். அப்பொழுது இவர்களுக்கு அந்த லீசிங் செலுத்தக்கூடிய ஒரு அடிப்படை வசதிகள் இவர்களிடத்திலே வருகின்றது. இதே போன்றுதான் முச்சக்கர வண்டியை பொறுத்த வகையிலே ஒரு சாதாரணமான கிராமத்துக்குள்ளே ஓடுகின்ற பொழுதும் சாதாரணமாக ஓடிக்கொண்டு 150 ரூபாய் 200 ரூபாயாக சேர்த்து ஒரு 10 ஹயர் ஓடினாத்தான் அவங்களோட வாழ்வாதாரம் ஒரு நாளைக்கு ஒரு அளவுக்கு சோல் பண்ணிக்கிட்டு போகலாம். அதுல நாட்டுல இருக்கின்ற பொருளாதார ரீதியில பார்க்கும் பொழுது குடும்ப செலவுக்கு எவ்வளவு பணத்தினை வைக்க முடியும், அது வைத்து அவர்களுடைய பிள்ளைகள படிப்பு செலவுகள் எல்லாத்தையும் வைத்து லீசிங் கட்டுவதற்கு கட்டாயமாக ஒரு நாளைக்கு குறைந்த அளவு ஒரு 300 ரூபாய் சரி எடுத்து அவர்கள் வைப்பில் வைக்க வேண்டும். அப்படி நிலைமையிலும் இருக்கிறது. அவ்வளவும் தாண்டி இதெல்லாம் கடந்து எல்லா விடயங்களையும் கடந்து விட்டாலும் அவர்களுடைய முச்சக்கர வண்டி நன்றாக இருந்தால் தான் இன்னும் அதிகளவான கயர்கள் வரக்கூடும், மக்கள் ஏறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களோட அந்த முச்சக்கர வண்டியோட சீட் இப்ப நார்மலா இருந்தா யாரும் ஏறுறாங்க, இல்ல வர்றது குறைவா இருக்கு. ஆட்டோவை பார்த்துட்டு
என்ன சொல்றது இதுக்கு ஆட்டோ பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் சூப்பரா இருக்கணும், சீட்டு வந்து சொஃப்டா அப்படி பின்னுக்கு கொஞ்சம் உயரமா இருக்கணும், அதுக்குள்ள முக்கியமா சீட்டுக்கு பின்னுக்கு வெட்டி பார்ப்பாங்க, பெரிய பொக்ஸ் பொட்டி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா இங்க பொக்ஸ காணல, பாட்டியும் இல்லை, இதுல எப்படி போறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு திருவியில நாடுவாங்க. அங்க பார்க்க அந்த அந்த திருவியில வந்த நிலைமையா இருந்தா அப்ப இவர்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால், முக்கியமா நான் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னால், அதாவது கிளீன் ஸ்ரீலங்கான்ற விடயம் ஒரு நல்ல விடயம். ஆனால் அந்த விடயத்தில் பல விடயங்கள் இருக்கிறது. அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அளவிலே நாட்டிலே பார்க்க போனால் போதைப் பொருள் விற்பவர்களும் இருக்கிறார்கள் தான் அதிகமாக. இன்னும் அதை கிளீன் பண்ணி முடியல் என்று தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் சில இடங்களில் நாங்கள் கண்டிருக்கின்றோம், அவதானித்திருக்கின்றோம். அதாவது இப்ப அதாவது போதைப்பொருள் விற்பது ஒரு சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கூட அதிலே இருந்து கண்காணித்து கொண்டு கூட விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. எப்படி இல்லாமல் போனால் எப்படி வாங்கி மீண்டும் அந்த போதை வஸ்துக்களை பாவிக்கின்றார்கள்? ஆனால் பொருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இவ்வாறான போதைப் பொருட்கள் பாவிக்கப்படுகிறது. அதாவது முதல்ல வந்து நிச்சயமாக கிளீன் செய்ய வேண்டிய விடயம் நாட்டை பொறுத்த வகையிலே போதைப் பொருள். ஏனென்றால் போதை பொருள் இருக்கின்றபடியால தான் மாணவர்களுடைய எதிர்காலங்கள் சீரழிகின்றது. போதை வஸ்துக்களை பாவித்து விட்டு சின்ன பிள்ளைகளை கடத்தக்கூடிய அளவுக்கு செல்கிறாங்க. பல விடயங்கள் ஏற்படுகிறதுக்கு காரணமாக இருக்கிற முக்கிய காரணம் வந்து போதை பொருள் அப்படி இருக்கின்றது. ஓகே, எனிவே நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் நல்லொரு நிலைமைக்கு வர வேண்டும். முக்கியமாக நாங்கள் மறந்துகின்றோம், முச்சக்கர வண்டியை பொறுத்த வகையிலையும் பேருந்தை பொறுத்த வகையிலையும் மக்கள் மிக ஒரு கவலையோட, அதாவது அந்த பொருட்களை கலட்டி எறிவதை சமூக வலைத்தளங்கள் மூலமாக நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நிச்சயமாக எனிவே என்ன நடக்க போகிறதோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போன்று நாட்டில் தற்பொழுது ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்த வகையிலே அமெரிக்கா கலிபோர்னியாவில் வந்து காட்டு தீ பரவலாக இருந்து காட்டை அழித்திருக்கிறது, ஏராளமான ஏக்கர் காடுகளை அழித்திருக்கிறது. அதே போல வீடுகள், உடைமைகள், வாகனங்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இங்கே அழித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமை இல்லாமல் மிகவும் கடினமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இங்கே இருக்கிறது. அதே போல உக்ரைனில் இருந்தும் கூட தீயணைப்பு படையினர்கள் சுமாராக 150க்கு மேற்பட்ட படைகள் அனுப்பப்பட இருப்பதாகவும் அங்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் நிழல் நேரலையினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிட்டுக் கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல நீங்கள் யூடியூப்ல சென்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுபோல நிழல் எஃப்எம் டிக்டாக் சேனலையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்க. மற்றொரு செய்தி தொகுப்புகளோடு உங்களோடு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடை பெற்று செல்லும் நான் என்றும் MS சிஹாப்தீன்.